வாழ்க்கை புனித சுவர்கள் எதுவும் இல்லை, தொலை தூர சன்னதியும் இல்லை. உடல் சுவாசிக்கிறது, ஆன்மா தெய்வீகமாகிறது. மனம் விழித்தழும் அந்த கணத்தில் வாழ்க்கை அறியப்படும் இடத்தில் சுய ஆன்மாவை அறிவதே உண்மையான கோவில் பாதை. அதுவே சர்வ வல்லமையுள்ள தெய்வீக ஆதாரமே சிவம். சிவய நமஹோ. ரமேஷ்குமார் வாழ்க்கை நமக்கு முடிவில்லாமல் கொடுக்கப்பட்டது, பரந்த பாதைகளாய் நாம் எதை பிடித்துக் கொள்கையுமோ அது எவ்வளவு காலம் நீடிக்கிறதோ அது மகுடம் அல்ல, அது ஒரு அனுபவம், அதன் புரிதலே சிவமே சிவம். மூச்சிலிருந்து பிறந்தவன் மனிதன், மரணத்தின் சட்டத்தால் கட்டப்பட்டவன். ஒவ்வொரு உயிருக்கும் ஆதாரம் ஒன்றே என்றாலும் கண்ணுக்கு தெரியாத வானங்களை பார்த்து அவன் பயப்படுகிறான். நமக்குள் இருக்கும் எல்லையற்றது எப்போதும் தெய்வீகமே, அதை பற்றிய பயம்தான் மனிதனின் அறியாமை. சிவாய நமஹ. வாழ்க்கையில் மனிதன் தன் கடகளையும் உருவாக்குகிறான், தன் பேய்களையும் உருவாக்குகிறான். மொழியில் கோணங்கள், நிரப்பத்தில் பேய்கள், கணங்கதின் கண்ணாடி மனதின் வடிவம். மனித இனத்தில் இருந்து பிறந்த சுயநலம் சார்ந்த பிரபஞ்சம். இன்று நாம் வாழும் வாழ்க்கை உண்மையில் வாழ்க்கையா? நமः சிவாயோ. வாழ்க்கை என்பது செல்வத்தாலோ வைத்திருக்கும் அதிகாரத்தாலோ அளவிடப்படுவதில்லை, நாம் வெளிப்படுத்த அனுமதிக்கும் ஆன்மாவால் அளவிடப்படுகிறேன். நான் அடிப்படுகிறேன், நான் விழுகிறேன் என்று சொல்லிவிட்டு வியவன் செல்லும் தருணம் தான் வாழ்க்கையின் உண்மையான தோல்வி. சிவாய நமஹ. அதன் பாதையில் நீண்டு கொண்டே செல்கிறது, அது யாருக்காகவும் காத்திருக்காது. யாரும் தங்கள் விதியை சந்திக்க தயாராயில்லை, ஆனால் நாட்கள் மிக குறைவை வென்று அறிந்து கொண்டவன். ஒவ்வொரு மூச்சும் புனிதம், ஒவ்வொரு அடியும் முன்னேற்றம் என்று நம்புகிறான். அதுவே பக்தி. நமः சிவாயோ. உயிர் போன பிறகும் அது இருக்கும் நோக்கத்தை நிறைவேற்றும். அமைதியான ஞானமான பாதையில் கருமழுதை முடிப்பதே முடிவற்ற வானத்தில் எழுதப்பட்ட டிதி. வாழ்க்கையின் மூலமும் சிவமே சிவம். சிவம் சிவாய நமஹ. வெளியே சுவர்களோ கடவுள்களோ இல்லை, சுயத்திற்குள் உலகம் கை மோதுகின்றன. நமः சிவாய.
ஒவ்வொரு இதயத்திலும் பொன்னிறம் ஆன்மா நித்திய பகுதி பயணம் வெத்தோதும் தொடர்கிறது வாழ்க்கை முழுவதும் சிவனின் வழிகாட்டுதலே சிவாய நமக்கும் என்று நாமம் உச்சரிக்கையில் ஒவ்வொரு மூச்சிலும் சிவன் வாழ்கிறார் சர்வம் சிவார்ப்பணம் சிவா